அனைவருக்கும் வணக்கம். 9, 18 மற்றும் 27 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களா நீங்கள்? உங்களுக்கு 2025ஆம் ஆண்டு தாமாக நடக்கக்கூடிய நல்லவையாக எவையெல்லாம் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது 2025ஆம் ஆண்டு என்பது 2 + 0 = 2 = 5 என இந்த 4 எண்களை கூட்டும்போது 9 என்ற கூட்டுத்தொகையானது கிடைக்கிறது. 9 என்பது செவ்வாயின் ஆதிக்கம் கொண்ட எண்ணாக பார்க்கப்படுகிறது. இயற்கையிலே 9, 18, 27 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் செவ்வாயின் ஆதிக்கம் கொண்ட நபர்களாக பார்க்கப்படுகின்றனர். அப்படிப்பட்ட செவ்வாயின் ஆதிக்கம் நிறைந்த எண்ணில் பிறந்த உங்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு செவ்வாயின் ஆதிக்கத்தில் வலம் வரக்கூடிய ஒரு ஆண்டாக அமைவதால் அமோகமான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் தேடி வருகிறது. அதிலும் 2025ஆம் ஆண்டில் 2 சந்திரன் மற்றும் 1 புதன் என இந்த கிரக நிலைகளின் கூட்டமைப்பு செவ்வாயை வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றலை வலுவாக உருவாக்குவதால் ஆற்றல் வீரமும் செயல் வேகமும் உத்வேகமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக 9, 18, 27 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு அமைய போகிறது. அதிலும் குறிப்பாக பல்வேறு வகையான அதிரடியான நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் நிறைவாக பெறக்கூடிய வகையில் 9 என்ற ஆளுமையில் இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆதிக்கத்தில் இந்த ஆண்டு அமைவதால் பல்வேறு வகையான அதிரடியான வாய்ப்புகளை நிறைவாக சந்திக்க முடியும். ஏனென்றால் பூமிகாரகன், மங்களகாரகன், உத்வேகக்காரகன், சகோதரக்காரகன் என்று அழைக்கப்படுகிறார் செவ்வாய். அவரின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த வருடம் முழுவதும் அவரின் ஆதிக்கம் நிறைவாக அமைவதால் நிச்சயமாக துல்லியமாகவும் கனகச்சிதமாகவும் பல்வேறு வகையான பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி நிச்சயமாக வருகிறது. அதிலும் குறிப்பாக புதிய விளைநிலங்கள் வாங்குதல் உள்ளிட்ட விவசாயம் சார்ந்த பணிகளுக்கு மிக பெரிய அளவிலான டிமாண்ட் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நல்ல வரவேற்பு நிறைவாக அமையக்கூடிய ஆண்டாக பார்க்கப்படுகிறது. எனவே தாமாகவே பல விவசாயம் சார்ந்த பணிகளில் ஈடுபடுவதோடு மட்டுமல்லாது புதிய விளைநிலங்கள், ஆடை ஆபரண சேர்க்கை என பல மங்களகரமான நல்ல வாய்ப்புகளை நிறைவாக சந்திக்கக்கூடிய முதன்மையான ஆண்டாக 2025 9, 18 மற்றும் 27 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு மிக சிறப்பாக அமைக்கக்கூடிய ஆண்டாக அமைய போகிறது. பல்வேறு வகையான நிகழ்வுகள் தடையில்லாமல் தாமாகவே உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பங்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்க போகிறது. எனவே பல்வேறு வகையான சிக்கல்கள், தடைகள் இந்த தருணத்தில் தவிடுபடியாகுவதோடு நீங்கள் நினைக்கக்கூடிய பல காரியங்களை தடையில்லாமல் செய்து முடிப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த வருடத்தில் சந்திரன் மற்றும் புதனின் ஆளுமையும் வெளிப்படுத்துவதால் குடும்பத்தில் பல்வேறு வகையான மங்களகரமான சுப நிகழ்வுகளை அறிவாற்றலையும் மதிநுட்பத்தையும் நுணுக்கமாக பயன்படுத்தி அதில் இருக்கக்கூடிய தடைகளை களைவதற்கான யோகம் உண்டு. வீண் விரய செலவுகள் பெரிய அளவில் கட்டுக்குள் இருக்கும். வருமானமும் செலவும் சமமாக இருந்தாலும் கூட கடன் வாங்க வேண்டிய சூழல் ஏற்படாது. ஏனென்றால் உபரி வருமானங்கள் அதிகரிப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்க போகிறது. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய மன வருத்தங்கள், சங்கடங்கள் நீங்கி கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிப்பதற்கான யோகம் இந்த 2025இல் மிக அபரிவிதமாக கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது மங்களகாரகனின் அருள் மிக அதீதமாக கிடைப்பதால் 9, 18, 27 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை, தங்களுடைய பெயரில் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் நிறைவாக கிடைக்கிறது. எனவே பல்வேறு வகையான காரியங்களை எந்தவிதமான தடையும் சிக்கலும் சிரமமும் இல்லாமல் சிறப்பாக செய்து முடிப்பதற்கான அமோகமான யோகம் இந்த வருடத்தில் நிறைவாக கிடைக்க போகிறது. எனவே பல்வேறு வகையான தடைகள், சிக்கல்களை களைந்து நல்ல முன்னேற்றத்தை நிறைவாக பெறுவதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது. அதோடு மட்டுமல்லாது உத்தியோக ரீதியாக பல்வேறு வகையான தடைகளை விலக்கி நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் இந்த வருடத்தில் தாமாகவே பல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க. புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யும் 9, 18, 27 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு தாமாகவே புதிய வேலை வாய்ப்பு, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு என உத்தியோக ரீதியாக நல்ல மாறுதல்களை, நிரந்தர வருவாயை பெறக்கூடிய வகையில் உருவாக்கி கொடுப்பதற்கான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் இடமாறுதல், இலாகா மாறுதல், பொறுப்பு மாறுதல் என மாறுதல்
மாறுதல் ஏற்பட்டாலும் கூட அந்த மாறுதல்கள் அனைத்தும் எதிர்கால நலனை சிறப்பாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய வகையில் நல்ல மாற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய வாய்ப்பை 9 என்ற எண்ணில் பிறந்தவர்களுக்கு உருவாக்கி கொடுக்க போகிறது. தொழில்துறை வியாபாரத்துறையில் உத்வேகத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க. இந்த வருடத்தின் துவக்கத்தில் இருந்து கடைசி வரைக்குமே சீரான வளர்ச்சியும் லாப உயர்வையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. மற்றவர்களிடம் வேலை பார்த்த நிலை மாறி தாமாக தொழில் துவங்கக்கூடிய வகையில் 9, 18, 27 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு மிக சிறப்பாக தொழில் ரீதியான பயணங்களை மேற்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் தனித்தோ அல்லது கூட்டு முயற்சியிலோ ஈடுபடக்கூடிய தொழிலில் பிரம்மாண்டமான வெற்றி உண்டு. செவ்வாயின் ஆளுமை இந்த வருடம் முழுவதும் நிலைந்திருப்பதால் கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் தடையின்றி கிடைக்கும். வருமானம் உயரும். அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் முற்றிலும் விலகுங்க. சில மாறுதல்கள் மிகப்பெரிய மாற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய வகையிலும் அமைவதற்கான சாத்தியக்கூறுகளை உருவாக்குவதற்கான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. மாணவ மாணவியரின் கல்வியில் படிப்படியான உயர்வு இந்த வருடம் முழுவதுமே உண்டு. விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆளுமையில் இந்த 2025ஆம் ஆண்டு அமைவதால் மிக அற்புதமான நல்ல வாய்ப்புகள் விவசாயத்துறையில் வளர்ச்சியை பெற்று தரப்போகிறதுங்க. புதியாக விவசாயம் சார்ந்த பணிகளில் அதிக ஆர்வம் ஈடுபடக்கூடிய ஒரு ஆண்டாகவும் நிச்சயமாக அமையும். கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் எந்த விதமான எதிர்பார்ப்பாக இருந்தாலும் உத்வேகத்துடன் அனைத்தையும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலை செவ்வாய் அள்ளி கொடுக்கிறார். மனதிற்கு பிடித்த நிறுவனத்தில் வேலை, நல்ல வரன் கிடைத்து திருமணம் என பல்வேறு வகையான விஷயங்கள் மிக சிறப்பாக அமைவதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக 9, 18, 27 ஆகிய தேதிகளில் பிறந்த பெண்மணிகளுக்கு அமோகமாக உண்டு. மேலும் குறிப்பாக 9 என்ற தேதியில் பிறந்தவர்கள் மிகப்பெரிய சாதனைகளை கூட எளிதாக செய்யக்கூடிய வகையில் இந்த வருடம் தாமாக உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும். இது மட்டுமல்லாது வருடத்தின் துவக்கத்தில் இருந்து இறுதி வரைக்குமே பல்வேறு வகையான அதிர்ஷ்ட வாய்ப்புகளை 9 என்ற தேதியில் பிறந்தவர்களுக்கு அமோகமாக பெறுவதற்கான யோகம் உண்டு. 18 என்ற தேதியில் பிறந்தவர்கள் சூரியன் மற்றும் சனியை இணைத்து செவ்வாயின் ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய நபர்களாக பார்க்கப்படுகின்றனர். அவர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டில் சிறப்பாக பல நல்ல வாய்ப்புகள் அமையுங்க. உணர்ச்சி வசப்படுதலை கட்டுப்படுத்தி பல பணிகளை நுணுக்கமாக தாமாக செயல்படுத்துவதற்கான யோகம் உண்டு. 27 என்ற தேதியில் பிறந்தவர்கள் சந்திரன் மற்றும் கேதுவை இணைத்து செவ்வாயின் சாராம்சத்தை வெளிப்படுத்தக்கூடிய நபர்களாக இருப்பதால் இந்த தருணத்தில் மனோபலம் அதிகமாக உண்டு. எவ்வளவு பெரிய சிக்கலாக இருந்தாலும் அவற்றை உடைத்து தாமாக நல்லவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகம் நிறைவாக கிடைக்க போகிறது. மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக 9, 18, 27 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள சிவன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். இந்த வழிபாட்டை தொடர்ந்து 9 வாரங்கள் மேற்கொள்ளுங்கள். நிச்சயமாக பல்வேறு வகையான சிக்கல்கள் தங்களுடைய வாழ்க்கையில் இருந்து விலகி தாமாக நடக்கக்கூடிய நல்லவையாக பல மாற்றங்களை நிறைவாக உருவாக்கி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.